DLTR, FYI, அக்ரானிம்ஸ், அதாவது இந்த மெட்டாடேட்டா டேகிங், இதெல்லாம் சிலிகான் வேலியில இருக்கிற பெரிய டெக் நிறுவனங்கள் கண்டுபிடிச்ச ஒரு நவீன தொழில்நுட்பம். நீங்க நினைச்சிட்டு இருந்தா அந்த எண்ணத்தை இப்பவே கொஞ்சம் மாத்தி வைங்க. ஆமா, கண்டிப்பா மாத்தியே ஆகணும். ஏன்னா நீங்க கேக்குற இந்த ஆழமான தேடல்ல நாம பேச போல விஷயம் அப்படிப்பட்டது. கரெக்ட். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே, அதாவது இணையமோ இல்ல கணினியோ இல்லாத ஒரு காலத்துல தமிழறிஞர்கள் இந்த ஷார்ட்கட் தொழில்நுட்பத்தை எப்படி தங்களோட எழுத்துக்கள்ல ரொம்ப நேர்த்தியா பயன்படுத்திருக்காங்கன்னு நான் சொன்னா அவங்களால நம்ப முடியுதா? அது நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஆனா நீங்க எங்களுக்கு அனுப்புன அந்த ஒரு பழமையான பொக்கிஷம் மூலமா இது சாத்தியம்னு நமக்கு இப்போ ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருக்கு. அந்த பொக்கிஷத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா அலச போறோம். நம்ம நிகழ்ச்சியில உங்கள அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது புலவர் குழந்தை அவங்க தொகுத்த நீதி களஞ்சியம் குழந்தை உரை அப்படிங்கிற ஒரு மாபெரும் இலக்கிய தரவுத்தளம் பத்தி தான். இது ஏதோ ஒரு சாதாரண பழமையான ஏடுகளை பத்தின வாசிப்பு மட்டும் கிடையாது. பல நூற்றாண்டுகளுக்கு முந்தைய லைஃப் ஹேக்ஸ், அப்புறம் மனித உளவியலை இன்னைக்கு நாம எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய தேடல் இது. ஆமா, இந்த நூலை நான் படிச்சப்போ என்னன்னா, இதோட உள்ளடக்கம் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கோ அதே அளவுக்கு இது வடிவமைக்கப்பட்ட விதமும் ஒரு பெரிய இன்ஜினியரிங் மாஸ்டர் பீஸ் மாதிரி எனக்கு தோணுச்சு. நிஜமாவே அது ஒரு பொறியியல் நேர்த்தி தான். ஏன்னா இது ஏதோ ஒரு தனி மனிதர் சும்மா உட்கார்ந்து எழுதின கற்பனை கதை இல்ல. இதுல மொத்தம் 21 வெவ்வேறு பழமையான தமிழ் நீதி நூல்களை தேடி புடிச்சு தொகுத்திருக்காங்க. 21 நூல்களா? அது ரொம்ப பெரிய நம்பராச்சு. ஆமா, அந்த 21 நூல்கள்ல இருக்கிற அறக்கருத்துக்களை வகைப்படுத்தி ஒரு மாபெரும் தகவல் களஞ்சியமா, அதாவது ஒரு டேட்டாபேஸ் மாதிரி இத நேர்த்தியா தொகுத்திருக்காங்க. அந்த வடிவமைப்பு பத்தி தான் நாம முதல்ல இப்ப பேசியாகணும். இந்த நூலோட தொடக்கத்திலே பாத்தீங்கன்னா, நூற்பெயர் விளக்கம் அப்படின்னு ஒரு பெரிய பட்டியல் இருக்கு. நாலடியார், பழமொழி, திரிகடுகம், சிறுபஞ்ச மூலம் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் போகும். ஆமா, ஏலாதி, ஆசாரக்கோவை, திருக்குறள்னு ஒரு மாபெரும் அறநூல்களோட சங்கமமா அது இருக்கு. ஆனா எனக்கு இதுல ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்தின விஷயம் என்னன்னா, இந்த பெயர்கள் எல்லாத்துக்கும் புலவர் குழந்தை ஒரு ஷார்ட்கட் குறியீட உருவாக்கியிருக்காரு. கரெக்ட். அதுதான் இந்த நூலோட ஸ்பெஷாலிட்டி. நாலடியாருக்கு நால, பழமொழிக்கு பழ அப்படின்னு சுருக்கியிருப்பாரு. ஆமா, அறநெறிச்சாரத்திற்கு அற, இன்னா நாற்பதுக்கு இன் அப்படின்னு ஒரு அட்டவணையை போட்டு வச்சிருக்காரு. ஒவ்வொரு பாடலுக்கு கீழையும் இந்த 2 இல்ல 3 எழுத்துக்களை பார்த்தாலே போதும். அது எந்த நூல்னு வாசகர்களுக்கு உடனே புரிஞ்சிடும். ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு சிஸ்டம் இது. ஆனா இருங்க, எனக்கு இங்க ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. இத நாம ஏன் இவ்ளோ பெருசா செலிப்ரேட் பண்ணணும்? அதாவது இது வெறும் ஒரு சுருக்கெழுத்து இல்லனா பித்தகத்தோட முன்பக்கத்துல இருக்கிற சாதாரண இண்டெக்ஸ் தானே. இதுல அப்படி என்ன ஒரு பெரிய தொழில்நுட்பம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, இத வெறும் சுருக்கெழுத்துன்னு நாம ஈஸியா கடந்து போக முடியாது. அந்த காலத்தோட டேட்டா ஸ்டோரேஜ் முறைய, அதாவது தரவு சேமிப்ப நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கணும். ஓ, பனையோலைகளை எழுதின காலத்தை சொல்றீங்களா? ஆமா, பனையோலைகள்ல அல்லது ஆரம்ப கால அச்சு இயந்திரங்கள்ல தகவல்களை பதிவு செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான, அதிக செலவு பிடிக்கிற ஒரு வேலை. ஒரு பாடலை எழுதிட்டு இது நாலடியார்ல இருந்து எடுக்கப்பட்டதுன்னு ஒவ்வொரு தடவையும் எழுதுறது, அது நிறைய இடத்தையும் வீணடிக்கும், நேரத்தையும் வீணடிக்கும். பல நூல்கள்ல சிதறி கிடக்கிற ஆயிரக்கணக்கான அறக்கருத்துக்களை ஒரே கொடையின் கீழ் கொண்டு வரும்போது டேட்டாவை எப்படி நாம ஆர்கனைஸ் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓஹோ, அதாவது டேட்டா ஆர்கனைசேஷன் பத்தி சொல்றீங்க. இதத்தான் நாம இன்னைக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல மெட்டா டேட்டா டேகிங் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? எக்ஸாக்ட்லி. ஒரு தகவலை சேமிக்கிறத விட அதை படிக்கிற வாசகர் அந்த தகவலை தேடும்போது எவ்வளோ சீக்கிரமா அதை எடுக்க முடியும், அதாவது அதோட ரிட்ரீவல் ஸ்பீட் எப்படி இருக்கு அப்படிங்கறதுல தான் ஒரு தொகுப்பாளரோட வெற்றியே இருக்கு. அப்படியா? அப்போ இது வாசகர்களோட நேரத்தை ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு தொலைநோக்கு பார்வைன்னு சொல்லலாம். கண்டிப்பா. தகவல்களை எப்படி யூசர் ஃப்ரெண்ட்லியா முறைப்படுத்தி வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் பல நூற்றாண்டுகளா முக்கியமான ஒரு விஷயமா இருந்திருக்கு. சரி, அவங்க இந்த அளவுக்கு மெனக்கெட்டு அந்த டேட்டாவை ஒழுங்கமைச்சிருக்கிறாங்கன்னா, அப்போ உள்ளே இருக்கிற தரவுகள் எவ்வளவு ஆழமானதா இருக்கும்னு எனக்கு தோணுது. உள்ளே போனா இன்னும் நிறைய ஆச்சரியங்கள் காத்திருக்கு. நீங்களே ஒரு மெட்டா டேட்டா குறியீட்டை செலக்ட் பண்ணுங்க, உள்ள போய் பார்க்கலாம். சரி, நான் அந்த நூலோட 18வது அதிகாரத்தை எடுத்துக்கிறேன். அந்த அதிகாரத்தோட பெயர் குடியாமை. நாம இத பத்தி பேசலாம். ஓ, அது ஒரு மிக சிறந்த தேர்வு. மனித மனதோட உளவியல ரொம்ப துல்லியமா படம் பிடிச்சு காட்டுற ஒரு முக்கியமான பகுதி இது. ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு இங்கேயும் ஒரு கேள்வி வருது.
கள் முதலிய அறிவை மயக்கும் பொருட்களை குடிக்காமல் இருத்தலே குடியாமை அப்படின்னு இதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க. ஆமா, அதான் அதோட நேரடியான அர்த்தம். ஆனா இத வாசிக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இதுவும் அதே பழைய மாரல் போலீசிங் மாதிரி தானே இருக்கு. தம்பி இதெல்லாம் செய்யாத, அது பாவம்னு பெரியவங்க சொல்ற அதே பழைய அறிவுரை கிளாஸ் மாதிரி இருக்கு. இதுல என்ன ஆழமான உள்ளவியல் இருக்க முடியும்? நீங்க கேக்குறது ரொம்ப நியாயமான கேள்விதான். நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆனா அது முற்றிலுமா தவறு. எப்படி தவறுன்னு சொல்றீங்க? ஏன்னா இந்த அதிகாரம் இத செய்யாதே அப்படின்னு வெறும் கட்டளை மட்டும் போடல. மாறா ஒரு மனிதனோட சமூக மதிப்பு எப்படி கட்டமைக்கப்படுது, அது எப்படி வேலை செய்யுதுன்னு இது விளக்குது. ஓ, சமூக மதிப்பா? சோஷியல் வேல்யூ பத்தி பேசுதா? ஆமா, மூளையோட சிந்தனை திறன் மழுங்கும்போது அந்த சமூக மதிப்பு எப்படி மொத்தமா நொறுங்கி போகுதுன்னு ஒரு சிஸ்டம் அனாலிசிஸ் பண்ணி காட்டுற நூல் இது. நிஜமாவா? எனக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இதுக்கு ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல முடியுமா? கண்டிப்பா. நீங்க முன்னாடி சொன்னீங்க இல்லையா, அந்த அப்படிங்கிற மெட்டா டேட்டா, அதுல இருக்கிற ஒரு பாடல பாப்போம். அறநெறி சாரம் நூலோட 300வது பாடல் அது. ம், அந்த பாடல் வரிகளை கொஞ்சம் சொல்லுங்களேன். ஒழியும் ஒழி சான்ற செய்கையும் சான்றோ, தெளிவுடையிர் என்றுரைக்கும் தேசும். கொஞ்சம் இருங்க. பழைய தமிழ் வார்த்தைகள் கேட்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தாலும் இதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு கொஞ்சம் சிம்பிளா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இந்த பாடல்ல ஒரு மனிதனோட நற்பெயர பத்தி ஒரு 3 லேயர்ல சொல்றாங்க. முதலாவது ஒளி. ஒளி அப்படின்னா வெளிச்சம் தானே? இங்க ஒளிங்கிறது வெளிச்சம் கிடையாது. அது ஒரு மனிதனை பற்றி சமூகத்துல இருக்கிற ஒரு நன்மதிப்பு. அதாவது ரெப்யூட்டேஷன். ஓஹோ, சரி. ரெண்டாவது லேயர் என்ன? இரண்டாவது ஒளி சான்ற செய்கை. அதாவது அந்த நன்மதிப்பிற்கு தகுதியான நல்ல செயல்கள். வெறும் பேச்சு மட்டும் இல்லாம செயலும் சரியா இருக்கிறது. புரியுது. அப்போ மூணாவது? மூணாவது தேசம். தேசம் அப்படின்னா அந்த சமூகத்துல இருக்கிற அறிஞர்கள் அப்புறம் சான்றோர்கள் எல்லாம் சேர்ந்து இவர் ரொம்ப தெளிவான சிந்தனை உடையவர் அப்படின்னு அங்கீகரிச்சு புகழ்ற ஒரு பெருமை. வாத்தியார் பாராட்டுற மாதிரி. இத நான் இப்படி புரிஞ்சுக்கலாமான்னு கொஞ்சம் சொல்லுங்க. இத நாம ஒரு பேங்க் அக்கவுண்ட் மாதிரி வச்சுக்கலாம். பேங்க் அக்கவுண்டா? எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க. ஆமா, நாம தினமும் செய்யற அந்த நல்ல செயல்கள் இருக்குல்ல, அதுதான் வங்கியில நாம போடுற டெபாசிட். நல்லா இருக்கு இந்த லாஜிக். அப்புறம் சமூகத்துல நமக்கு இருக்கிற அந்த நன்மதிப்பு, அதாவது அந்த ஒளி தான் நம்மளோட மொத்த பேங்க் பேலன்ஸ். பெரியோர்கள் நம்மள பாராட்டுறது தான் நம்மளோட கிரெடிட் ஸ்கோர். வாவ், ரொம்ப ரொம்ப சரியான ஒரு ஒப்பீடு இது. ஒரு வெற்றிகரமான மனிதனுக்கு இந்த மூணுமே ஒரு சோஷியல் கேபிட்டல் மாதிரி. ஆமா, சமூக மூலதனம். அப்போ அந்த பாட்டோட அடுத்த வரிகள்ல என்ன சொல்றாங்க? அங்கதான் உண்மையான ஒரு உளவியல் எச்சரிக்கையே இருக்கு. கழி என்னும் கட்டுரையால் கோதப்படுமேல் அப்படின்னு வருது. அதாவது ஒருத்தன் அந்த அறிவை மயக்கிற போதைக்கு அடிமையாகி தன்னை மறந்து சமூகம் அவன கழி, அதாவது குடிகாரன் ஒரு முத்திரை குத்திட்டா என்னாகும்? கரெக்ட். அப்படி ஒரு முத்திரைய குத்திட்டா அவனோட அந்த பேங்க் அக்கவுண்டுக்கு என்னாகும் தெரியுமா? அந்த நன்மதிப்பு, நல்ல செயல்கள், சான்றோரின் பாராட்டு, இது எல்லாமே அவனை விட்டு ரொம்ப வேகமா நீங்கிடும். விட்டொழியும் விராய் விரைந்து புலவர் சொல்றாரு. கொஞ்சம் பொறுங்க. எனக்கு இதுல ஒரு சின்ன லாஜிக் இடிக்குது. அந்த பாடல் விரைந்து நீங்கி விடும்னு, அதாவது ரொம்ப ஃபாஸ்டா போயிடும்னு சொல்லுது. ஆமா, விரைந்து விட்டொழியும்னு தான் இருக்கு. இப்போ ஒரு மனிதன் 30 வருஷமா சிறுக சிறுக ஒரு பெரிய நிறுவனத்தை கட்டி எழுப்பி ஒரு பெரிய நற்பெயரை சம்பாதிச்சிருக்கான்னு வச்சுப்போம். சரி. ஏதோ ஒரு பலவீனத்துல அவன் மதுவுக்கு அடிமையாகி ஒரு தப்பு பண்ணிடுறான். அதுக்காக அந்த 30 வருஷ உழைப்பும் நற்பெயரும் ஒரே நாள்ல இப்படி விரைந்து அழிஞ்சிடுமா என்ன? அதுக்கு கொஞ்சம் காலமாவது ஆகாதா? ஏன் இது இவ்ளோ வேகத்தை வலியுறுத்துது? அங்கதான் மனித மனதோட ஒரு விசித்திரமான பப்ளிக் பெர்செப்ஷன் வேலை செய்யுது. நீங்க 30 வருஷமா கெட்டி எழுப்பின நற்பெயர்ங்கிறது மக்கள் உங்க மேல வச்சிருக்க ஒரு நம்பிக்கை, ட்ரஸ்ட். ஆமா, அது உண்மைதான். ஆனா ஒரு போதைக்கு நீங்க அடிமையாகும் போது உங்களோட பகுத்தறிவு, அந்த ரேஷனாலிட்டி சிதைஞ்சிடுது அப்படிங்கறத சமூகம் உடனே பாத்துருது. ஓ, இதத்தான் இன்னைக்கு கேன்சல் கல்ச்சர் அப்படின்னு சொல்றாங்களா? எக்ஸாக்ட்லி. ஒரு மனிதன் குடி என்று ஒரு முத்திரைய வாங்கிட்டா சமூகம் அவனோட கடந்த கால நல்ல செயல்கள் எல்லாம் ஒரே நொடியில இருட்டடிப்பு செஞ்சிடும். என்னோட அந்த பேங்க் அக்கவுண்ட் உதாரணத்தை இதுக்கு எடுத்துக்கலாமா? தாராளமா. நீங்க பல வருஷமா பணம் சேமிச்சு வச்சிருந்தாலும் உங்க மேல ஒரு பெரிய ஃப்ராட் சார்ஜ் விழுந்துட்டா உங்க அக்கவுண்ட் மொத்தமா உடனே முடக்கப்படும் இல்லையா? கண்டிப்பா. யாருமே என் பழைய ரெக்கார்ட பார்க்க மாட்டாங்க, உடனே முடக்கிடுவாங்க. அதே போலதான் அந்த குடியன் அப்படிங்கிற ஒற்றை சொல் உங்களோட ஒட்டுமொத்த அடையாளத்தையும் மூடி மறைக்கிற ஒரு இருட்டு போர்வை. அதனாலதான் வேராய் விரைந்து ஒட்டொழியும் அப்படின்னு ரொம்ப அழுத்தமா பதிவு செஞ்சிருக்காங்க. உண்மையிலே இது ரொம்ப பயமுறுத்துற ஒரு உளவியல் உண்மைதான்.
கழி அப்படிங்கிற ஒரு சின்ன வார்த்தை நம்ம மொத்த அடையாளத்தையும் அழிக்கிற ஒரு வைரஸ் மாதிரி வேலை செய்யுது. ஆமா, அது ஒரு வைரஸ் மாதிரி தான். சரி, நற்பெயரை இழக்கிறது அப்படிங்கிறது தனி மனிதனுக்கு ஏற்படுற ஒரு பெரிய நஷ்டம். அவனோட பேங்க் அக்கவுண்ட் முடக்கப்படுது, அது ஓகே. ஆனா ஒரு மனிதன் போதைக்கு அடிமையாவதால அவனை சுற்றியுள்ள சமூகத்துக்கு என்ன பிரச்சனை? இது ரொம்ப முக்கியமான ஒரு கோணம். இத ஒரு தனி மனித சுதந்திரம்னு சும்மா விட்டுட முடியாதா? இந்த நூல் இத வெறும் தனி மனித பிரச்சனையோடு நிறுத்துதா, இல்ல சமூகத்தின் மீதான தாக்கத்தை பத்தியும் பேசுதா? இது தனி மனித அளவோட நிக்கிறதே கிடையாது. ஒரு தனி மனிதனோட வீழ்ச்சி எப்படி ஒரு ஒட்டுமொத்த சிஸ்டமோட வீழ்ச்சியா மாறுதுன்னு இந்த நூலோட அடுத்தடுத்த பாடல்கள் ரொம்ப ஆழமா விவாதிக்குது. ஓ, சமூக பிரச்சனையாவும் அதை பாக்குறாங்களா? ஆமா, இதுக்காகத்தான் திருக்குறள்ல இருந்து உன்னற்க கள்ளை, அப்புறம் ஒளி இழப்பர் எஞ்சான்றோம் அப்படிங்கிற வரிகள் எல்லாம் இந்த தொகுப்புல சேர்த்திருக்காங்க. அப்போ கள் உண்பவர்கள் எப்படி மதிப்பை இழக்கறாங்கன்னு சொன்ன அதே நூல் அவங்க சொல்ற வார்த்தைகள் சமூகத்துல எப்படி வேலை செய்யும் அப்படிங்கறதையும் எச்சரிக்குதா? கண்டிப்பா. இப்ப நீங்க இந்த 18வது அதிகாரத்துல இருக்கிற 301வது பாடல கவனிச்சு பாருங்க. ஓ, அது இன்னா 40 நூல்ல இருந்து எடுத்த பாட்டு தானே? அதோட மெட்டா டேட்டா இன். கரெக்ட். அந்த வரி என்னன்னா, கள்ளுண்பான் கூறும் கர்மப் பொருளின். இத படிக்கும்போது எனக்குள்ள ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணம் ஒண்ணு ஞாபகத்துக்கு வந்துச்சு. அப்படியா? அது என்ன உதாரணம்? இப்போ நாம நள்ளிரவுல ஒரு புது ஊருக்கு கார்ல பயணம் செஞ்சுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. நமக்கு வழி சுத்தமா தெரியல. சரி, அப்போ நாம நேவிகேஷன் யூஸ் பண்ணுவோம். ஆமா, நம்ம மொபைல்ல இருக்கிற ஜிபிஎஸ் முழுமையா நம்பி போறோம். ஆனா அந்த ஜிபிஎஸ் கருவி உள்ளுக்குள்ள பழுதாகிடுச்சு. அதோட சாஃப்ட்வேர் குழம்பி போய் நமக்கு தவறான வழியை காட்டுதுன்னு வச்சுப்போம். ஓகே. அப்படி ஒரு பழுதான ஜிபிஎஸ் நம்பி நாம வண்டியை ஓட்டினா என்ன நடக்கும்? நாம போக வேண்டிய இடத்துக்கு கண்டிப்பா போய் சேர மாட்டோம். மாறாக ஒரு பெரிய விபத்துல தான் போய் மாட்டிப்போம், இல்லையா? இது ரொம்ப ஆபத்தான ஒரு சூழ்நிலை. அதே போலதான் அறிவு மயங்கிய நிலையில இருக்கிற ஒரு குடிகாரன் சொல்ற ஆலோசனையை கேட்கறதும் எனக்கு தோணுது. அவனுக்கு உள்ளே இருக்கிற அந்த லாஜிக் சாஃப்ட்வேர் பழுதாகிடுச்சு. வாவ், ரொம்ப ருச்சிகமான ஒரு ஒப்பீடு இது. அந்த பழுதான ஜிபிஎஸ் உதாரணம் இந்த வரிகளோட உள்ளர்த்தத்தை அப்படியே வெளிச்சம் போட்டு காட்டுது. இல்லையா? அவன் சொல்ற காரியத்தை செஞ்சா அதை அந்த பழுதான ஜிபிஎஸ் நம்பி பயணிக்கிறதுக்கு சமம். கடைசியில அது ஒரு பெரிய துன்பத்துல தான் போய் முடியும். இதைத்தானே கர்ம பொருள் என்ன அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாக்ட்லி. ஒரு பழுதான ஜிபிஎஸ் நம்ம ஏன் ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்றோம்? ஏன்னா அது பாக்குறதுக்கு ஒரு நேவிகேஷன் கருவி மாதிரி தான் இருக்கும். ஆனா உள்ள இருக்கிற அல்காரிதம் சீர்குலைஞ்சிடுச்சு. கரெக்ட், அதுதான் பிரச்சனை. அதே போல ஒரு போதைக்கு அடிமையான மனிதன் பாக்குறதுக்கு ஒரு தலைவன் மாதிரியோ இல்ல ஒரு அதிகாரி மாதிரியோ ஒரு சக மனிதன் மாதிரி தான் இருப்பான். ஆனா அவனோட பகுத்தறிவு அங்க சிதைஞ்சிடுச்சு. அப்ப அவன் சொல்ற செயலோட விளைவும் தவறாதானே இருக்கும். ஆமா, கரும பொருள் அப்படிங்கிறது ஒரு செயலோட விளைவு, அதாவது அவுட்கம். அந்த செயலோட தொடக்க புள்ளியே ஒரு மயங்கிய நிலையில இருக்கும்போது அதோட விளைவு நிச்சயமா துன்பத்தை, அதாவது இன்னாதான் தரும். இத நினைச்சு பார்க்கவே எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு. ஒரு நிறுவனத்தோட சிஇஓ இல்லனா ஒரு விமானத்தோட பைலட் அல்லது ஒரு நாட்டை வழிநடத்துற ஒரு தலைவர் இப்படி ஒரு அறிவை மயக்கிற பழக்கத்துக்கு அடிமையானா என்ன ஆகும்னு கற்பனை செஞ்சு பாருங்க. அது ஒரு பேரழிவா தான் இருக்கும். ஆமா, அவரோட ஒரு தவறான முடிவு அவரை மட்டும் இல்லாம அந்த பழுதான ஜிபிஎஸ் நம்பி பயணிக்கிற பல்லாயிரக்கணக்கான மக்களோட வாழ்க்கையை சேர்த்து ஒரு பள்ளத்தாக்குல தள்ளிடும்ல. ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த நீதி நூல்கள் வெறும் அறவுரைகள் கிடையாதுன்னு நான் ஆரம்பத்திலே சொன்னதுக்கான காரணமும் இதுதான். ஓ, இது லாஜிக் பேஸ்ட் அப்படின்னு சொல்றீங்களா? லாஜிக் சீர்குலைஞ்சிடும், நீ எடுக்கிற முடிவுகள் சிதைஞ்சிடும், அதோட விளைவா உன் சமூக கட்டமைப்பு மொத்தமா சரிஞ்சிடும் ஒரு காரண காரிய தொடர்ப, அதாவது காஸ் அண்ட் எஃபெக்ட இவ்ளோ ஆழமா சொல்லிருக்காங்க. உண்மையாவே இது பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்டிருந்தாலும் இன்னைக்கு இருக்கிற கார்ப்பரேட் போர்ட் ரூம்களுக்கும் ரொம்ப சரியா பொருந்தது. ஆமா, அதுதான் இந்த நூலோட ஒரு பெரிய டைம்லெஸ் குவாலிட்டி. உண்மையிலே இது நம்ம கண்ணை திறக்கிற ஒரு ஆழமான பயணம். இந்த தேடல் மூலமா நாம இன்னைக்கு பல முக்கியமான விஷயங்களை கத்துக்கிட்டோம். கண்டிப்பா, பல பரிமாணங்கள்ல நாம இத பார்த்திருக்கோம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே நாலடியாருக்கு அப்படின்னு மெட்டாடேட்டா குறியீடுகளை பயன்படுத்தி தரவுகளை எப்படி ஒரு நேர்த்தியான டேட்டாபேஸா புலவர் குழந்தை வடிவமைச்சாருன்னு ஒரு பெரிய ஆச்சரியத்துல நம்ம இன்னைக்கு தொடங்கணும். ஆமா, அந்த டேட்டா ஆர்கனைசேஷன் ரொம்ப பிரமாதம். அப்புறம் அந்த தரவுகளுக்குள்ள போனப்போ குடியன் அப்படிங்கிற ஒரு ஒற்றை முத்திரை எப்படி ஒரு மனிதன் பல வருஷமா கட்டி எழுப்பின ஒளி அப்படிங்கிற நற்பெயரையும் பேங்க் பேலன்ஸையும் ஒரு நொடியில முடக்கி போடுதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். அந்த சமூக நன்மதிப்போட வீழ்ச்சியை பத்தி நம்ம ஆழமா பேசணும். கடைசியா அறிவு மயங்கிய நிலையில் இருக்கிறவனோட ஆலோசனை ஒரு பழுதான ஜிபிஎஸ் மாதிரி எப்படி ஒரு ஒட்டுமொத்த குழுவையே ஒரு பெரிய ஆபத்துல கொண்டு போய் நிறுத்தும் அப்படிங்கறதையும் நம்ம ரொம்ப விரிவா பார்த்தோம்.
ஆமா, இந்த நூல்கள் மனித குலத்துக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை மணியா இருக்கு. அறிவு அப்படிங்கிறது ஒரு கருவி. அந்த பகுத்தறிவ மழுங்கடிக்கிற எந்த ஒரு பழக்கமும் ஒரு மனிதனை ரொம்ப ஈஸியா ஆபத்துகள்ல மாட்டி விட்டுடும். ரொம்ப உண்மையான வார்த்தைகள். நற்பெயரை கட்டி எழுப்புவது அப்படிங்கிறது ஒரு பெரிய கலை. ஆனா அத ஒரு சின்ன பலவீனத்துல ஒரு நிமிஷத்துல எழுந்துடுறது மிகப்பெரிய சோகம் அப்படிங்கறத இந்த நூல்கள் ரொம்ப ஆழமா பதிவு செஞ்சிருக்கு. நீங்க சொன்னது போல அறிவை மழுங்கடிக்கிற பழக்கம் எதுவா இருந்தாலும் அது ஒரு பெரிய ஆபத்து தான். இத மனசுல வச்சுக்கிட்டு உங்ககிட்ட அந்த விடைபெறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சிந்தனையை நான் உங்க முன் வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. இந்த நூல்ல நம்ம முன்னோர்கள் கள் அப்படிங்கிற மதுபானத்தை மையமா வச்சு அறிவை மயக்கிற விஷயங்களை பத்தி பேசுனாங்க. அந்த காலகட்டத்துல அது ஒரு ரொம்ப முக்கியமான பிரச்சனையா இருந்துச்சு. ஆமா, அது அன்றைய சமூகத்தோட ஒரு யதார்த்தம். ஆனா இன்னைக்கு இருக்கிற இந்த டிஜிட்டல் உலகத்துல நாம வேற சில நவீன போதைகளுக்கு அடிமையாகிட்டு இருக்கோமா அப்படின்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஓ, நீங்க டிஜிட்டல் அடிக்ஷனை பத்தி சொல்றீங்களா? கரெக்ட். சமூக வலைத்தளங்கள்ல நாம போடுற ஒரு போட்டோவுக்கு கிடைக்கிற லைக்ஸ், ஷேர்ஸ், மத்தவங்களோட அட்டென்ஷன், அப்புறம் எப்படியாவது நாம வைரல் ஆகிடணும் அப்படிங்கிற ஒரு வெறி, இது எல்லாமே நம்ம பகுத்தறிவை மயக்கிற இன்னைக்கு இருக்கிற ஒரு நவீன கள் இல்லையா? ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி இது. ஒரு குடிகாரன் எப்படி அடுத்த கோப்பை மதுவுக்காக தன் நற்பெயரையே இழக்க தயாரா இருக்கானோ, அதே போல நாம அடுத்த சில லைக்ஸ்க்காக வீதிக்கு எல்லாரையும் முகம் சுளிக்க வைக்கிற செயல்களை செஞ்சு நம்ம நிஜமான அடையாளத்தையும் தெளிவான சிந்தனையையும் இழந்துட்டு இருக்கோமா? அந்த பப்ளிக் பெர்செப்ஷனை நாமளே அழிச்சிக்கிறோம்னு சொல்றீங்க. ஆமா. அன்றைய கள் செஞ்ச அதே லாஜிக் சீர்குலைவை, அறிவு மயக்கத்தை இன்னைக்கு இருக்கிற இந்த டிஜிட்டல் லைக்ஸ் செய்யுதா? இந்த நவீன போதையும் நம்மளோட உண்மையான ஒளியை, அதாவது நற்பெயரை நம்மை விட்டு ரொம்ப வேகமா நீக்க செய்யுதா? இது நிஜமாவே நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். பழுதான ஜிபிஎஸ் மாதிரி இந்த டிஜிட்டல் போதையால நாம எடுக்கிற முடிவுகளும் நம்ம தவறான தாதையில கொண்டு போகுதான்னு நீங்க கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. பழமையான அந்த சொற்கள் இன்றைய நவீன வாழ்க்கையிலும் உங்க காதுகள்ல ஒலிச்சுக்கிட்டே இருக்கட்டும். மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆழமான தேடலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். சிந்தியுங்கள்.